என்னில் பாதியான செங்குடி தொடர் அடைச்சி நான் வராமல் இருந்ததில்லை, இருக்கவும் மாட்டேன். அண்மையில் எனக்கு ஒரு சிறு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றுதான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க. அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் லேசான தலை சுற்றல் இருந்துச்சு எனக்கு. இருந்தாலும் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தோழர்களை எல்லாம் அறிவாலயம் வர சொல்லிட்டோம். அவங்களை சந்திச்சுட்டு போகலாம்னு அறிவாலயத்துக்கு வந்து செஞ்சுட்டு தான் நான் மருத்துவமனைக்கு போனேன். இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நமக்குள் இருக்க தோழமை என்பது தேர்தலுக்கான நட்பல்ல, அரசியல் நஷ்டங்களை பார்க்கிற நட்பல்ல. நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு, கோட்பாடு நட்பு, லட்சிய நட்பு. இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துது. அதிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்டுக்கு மேல பாசம் புத்துக்கிட்டு வருது. நாட்டில் யார் யார் எதை பேசுறது இல்லை, கண்டவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்கே யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு. இப்போ இருந்தாலும் நிச்சயமா தீக்கதிர் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. இருந்திருந்தா இப்படிலாம் பேச மாட்டீங்க. நான் நாள்தோறும் தீக்கதிர் படிக்கிறேன். கலைஞர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம தோழர்கள் டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பார்க்குறேன். தோழர் சண்முகம் அவர்கள், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள், தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள், தோழர் கனகராஜ் அவர்கள், எல்லோருடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் எழுத்துக்களையும் நான் பார்க்கிறேன். அவங்க சுட்டி காட்டுறதுல உடன்பானது எது என்பதை எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன். கூட்டணி இருக்குன்னு அவங்க சுட்டி காட்டாமலும் இல்லை, அவங்க சுட்டி காட்டுறாங்களான்னு நான் புறக்கணிச்சதும் இல்லை. ஏன்னா எங்கள்ல பாதி கம்யூனிஸ்டுகள். என்னுடைய பேரே ஸ்டாலின். நட்பு சுட்டல் எது, உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் அவதூறு எது எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். கொள்கை தெரிவும் நட்பின் புரிதலும் கொண்டவர்கள் நாங்கள் என்பதன் அடையாளம் தான் இந்த மேடை. கியூபாவில் புரட்சியை நடத்தி ஆட்சியை நடத்திய மாபெரும் தலைவரான பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய நூற்றாண்டை நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி 2006 கியூபா நாட்டினுடைய பெருமையை போற்றக்கூடிய விழா ஒன்று சென்னையில் நடந்துச்சு. அதுதான் இங்கே குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பிடல் காஸ்ட்ரோவுடைய புகழ கவிதையா வாசித்தார். நம்ம தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அதை சுட்டி காட்டினார். அந்த கவிதைகளிலிருந்து சில வரிகளை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். உயிரோடு இருக்கும் உலகத் தலைவர்கள் வரிசையில் உங்களை கவர்ந்த ஒருவரின் பெயரை கூறுக என்றார். உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல, என் உயிரோடும் மூச்சோடும் கலந்துள்ள ஒரு தலைவர் உண்டு, அவர்தான் பிடல் காஸ்ட்ரோ என்று. இளம் பிரயாகத்திலேயே அவர் எழுச்சி முரசு, புரட்சி கனல், இனங்கண்ட எதிரிகளை வீழ்த்து காட்டும் மூளைக்கு சுத்தக்காரர், இருளில் சர்வாதிகாரியாகவும் வெளிச்சத்தில் ஜனநாயகவாதியாகவும் இரட்டை வேட அரசியல் நடத்திய பாட்டிஸ்டா எனும் பசுத்தோற்பு வேங்கை, அந்த விலங்கின் வேஷத்தை கலைக்க துணிந்து அதற்கு ஒரு அணியை தயாரித்து போரிட்டு தோல்வியுற்று சிறைப்பட்டு
நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போதுதான் வரலாறு என்னை விடுதலை செய்யும் எனும் வைர வரிகளை சரித்திர புத்தகத்தில் மையம் புகழ் சித்திரமாக பதிய வைத்தார் காஸ்ட்ரோ.